வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க. இந்த ஆட்டை உரிச்சாச்சு அப்படியே மசாலா தடவி அப்படியே கம்பியில கோத்து இன்னைக்கு கிரில் பண்ணி அப்படியே சாப்பிட போறோங்க. ஆட்டு கிரில் அப்படியே செம்மையா சமைச்சு செம்மையா சாப்பிட போறோம். அது வந்து நம்ம கூட மொட்டை மாடி சமையல் யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம வந்து சமைக்க போறோம். அவங்க மொட்டை எதாச்சும் சொல்றீங்களா சொல்லுங்க. அவங்களை பத்தி அவங்க கூட தான் இன்னைக்கு வந்து மசாலா தடவி செம்மையா சாப்பிட போறோங்க. என்ன தலை சமைச்சிடலாமா? செம்மையா சமைச்சிடலாம் தலை. இன்னைக்கு வாங்க போய் சமைப்போமா? மொட்டை மாடி சமையலோட சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதே அளவுக்கு அவங்க போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க போயிட்டு கிரில்ல போட்டு சாப்பிட்டு வரோம். இருக்கிறதுக்கு ஆட்டை நல்லா கிழிச்சு எடுத்துப்போம். கோடு மாரி நல்லா கிழிச்சு விட்டாதான் மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். ஆட்டுக்கு ஆட்டை கீரியாச்சு. ஆட்டு கிரில்லுக்கு மசாலா முதல்ல ரெடி பண்ணிப்போம். மஞ்சத்தூளை கொட்டிப்போம். அடுத்தது மட்டன் மசாலா கொட்டிப்போம். கரம் மசாலா கொட்டிக்கலாம். தூள் கொட்டிக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்ப எமுளிச்சப்பட சாறு ஊத்திக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது. தயிர் சேர்த்துப்போம். சேர்த்துப்போம். மசாலா கசையும் போது நல்லா வாசனை சூப்பரா இருக்கு ப்ரோ. கொஞ்சமா ஊத்துங்க. போதும் போதும் போதும். எடுத்துட்டு வரேன். மசாலா எல்லாத்தையும் தடவிடலாமா? ஆட்டு உடம்புல நல்லா இண்டு இடுக்க விடாம நல்லா தடவுங்க. போட்டு இண்டு இடுக்க விடாம எல்லாத்தையும் தடவுங்க. இடத்தெல்லாம் நல்லா இந்த கீரை விட்ட இடத்தெல்லாம் நல்லா உள்ள விட்டு நல்லா தடவிக்கணும். எல்லா மசாலாயும் தடவுங்க. எல்லா மசாலா நமக்கு தான் தடவுங்க. அந்த பொந்து இண்டு இடுக்கெல்லாம் விட்டாம அப்படியே தட்டவி எடுத்துருங்க. புல் மசாலா அப்படியே உள்ள இறங்கணும். சொத 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 சொதமே. அந்த பக்கம் மசாலா தடவுங்களா? கறி ஆட்டை இலை ஆட்டு கறிங்க. அப்படியே மசாலா தடையை அப்படியே சுட்டு எடுத்து சாப்பிட்டா அட்டா நான் ருசியா இருக்கும். என்ன ருசியாக இருக்கும்? சாப்பிடும் போது தெரியும். இடையில கையை விட்டு எடுப்பீங்களே அப்ப. கறி நல்லா சோக்கா இருக்குது. மட்டன் ரோஸ்ட். எல்லாரும் மொட்டை மாடி சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சேனல் லிங்க் கீழே இருக்குங்க, போய் பாருங்க. சீக்கிரம் மறக்காம பாருங்க.
ப்ரோ இப்போ பார்க்குறப்ப நாக்கெல்லாம் ஊறுது ப்ரோ. எடுத்துகிட்டு போய் ஒண்டிமா சாப்பிட முடியாது ப்ரோ. அவ்வளோ ஒன்றுமா சாப்பிட்றீங்களா? இங்கே நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். இருக்கா ரெடி பண்ணிட்டு எல்லாரும் உட்காந்து கும்பலாக உட்காந்து சாப்பிட்றலாம். கும்பலாக உட்காந்து போட்டுருவோம். எங்கப்பா தொண்டைக்கிட்ட வந்துருச்சா ப்ரோ? சாவி வச்சிருக்கீங்க, உரமா எடுத்து வச்சிருக்கீங்க. எரிக்க போகும்போது சாவி எரிஞ்சிரும். அப்படியே பொறுமையா அவ்வளோ. வச்சு இப்படி கட்டிடுங்க. அசையவும் கூடாது, ஆடவும் கூடாது, அப்படியே கட்டணும். நல்லா செய்வாங்களா? சாப்பிடுவோம்மா. அந்த பட்டில் போட்டு இங்கே இருக்கிறதே பக்கத்தில் எட்ட இருக்கிற மாதிரி காட்டுது. இங்கே வந்து அடி கொழுத்து அந்த பக்கம் கிடையாது. மஞ்சள் நேரத்தில் வந்துட்டாங்க. பாருங்க நம்மளோட கிட்டா கிரில் அப்படியே எப்படி இது நெருப்புல வாட்டி எடுத்துருக்கோம் பாருங்க. அப்படியே அதுல இருக்கிற கொழுப்புலாம் அப்படியே உருகி அப்படியே நெருப்புலேயே ஊத்துதுங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. பார்க்கும் போதே அப்படியே நாக்குல அப்படியே எச்சு ஊறுதுங்க. அப்படியே நடனம் ஆடுறதா சொல்லணும். அந்த அளவுக்கு வாசனை வேற கம கம கமன்னு வீசுதுங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு இப்பயே நாங்க சுவைக்க போறோங்க. ப்ரோ இப்ப எடுத்துட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? வாங்க போ வாங்க. ரெண்டு பேரும் தோல்ல வச்சு செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து சுவைக்க போறோம். வாசனை மூக்க தொலைக்குது. ஆர்வம் அப்படியே இதாகிட்டே இருக்குது. இன்னும் சாப்பிடலையேன்ட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? வாங்க சாப்பிடலாமா? வாங்க இந்தாங்க ஆளுக்கு ஒரு பீஸ் அப்படியே கட் பண்ணி இழுத்து கடிச்சு ஏறிங்க. இங்க பாருங்க கறியை பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க. உள்ள இங்க பாருங்க கறி பாருங்க. கட்ட பாருங்க சுவைச்சு பார்க்க போறோம் போனாங்க. இங்க பாரு, இங்க ஒரு சப்பை எடுத்து சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. ஆஹா லெவலில் இருக்குங்க. இங்கே கடிக்கிறதுனே தெரியல. இந்த இடம் தாங்க நல்லா சூப்பராக தான் இருக்கு. நம்ம சுப்பு ப்ரோ வேற லெவலாக செஞ்சிருக்காரு. அட்டகாசமா இருக்கு. கறி உள்ள பாத்தீங்கன்னா பஞ்சு பாருங்க. கறி பாருங்க, ஆட்டுக்கறி ரொம்ப செராவா இருக்குதுங்க. அப்படியே கறியை பார்க்கறது வேக சீக்கிரம் அருமையா வேக வச்சிருக்காங்க. மறக்காம நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். கறியை பாருங்க அப்படியே பொல 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 பொலன்னு விட்டே இருக்குங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தயிர் அப்புறம் எமுளிச்சா பழம் சேர்த்தம் பாருங்க. சாப்பிட்டு சொல்றேன். அண்ணெல்லாம் விட்டு மேய்ச்சிடாதீங்க. எனக்கு நெஞ்சு கறி, நெஞ்சில் இருக்கிற கறி எடுத்துங்கப்பா. நம்ம சுப்பு ப்ரோ செஞ்சது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாகவும் இருக்குது. நல்லா புளிப்பு சுவையாக ரொம்ப ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்குது. மறக்காமல் வீட்டில் முடிஞ்சவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் வீட்டில் ட்ரை பண்ண முடியாது. 7,000 ரூபா கொடுத்து யாரும் சொல்லுவோம்.
செம்ம டேஸ்ட்டுங்க கிரில். அப்படியே புளிப்பு சுவையும் காரம் சூப்பரா டாப்பு டக்கருங்க. கறினா கறி இந்த மாதிரி இருக்கணுங்க. அந்த அளவுக்கு சுவை சூப்பரா இருக்குங்க. பாருங்க சின்ன புள்ள கூட அப்படியே கடிச்சு சாப்பிடுறா பாத்துங்க. அந்த அளவுக்கு நைஸா இருக்கு கறி பூவா. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. ஆனா இந்த அளவுக்கு வாங்கி செய்ய முடியாது, கொஞ்சமா வாங்கி செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம மொட்டை மாடி சமையல் சேனலுக்கு பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவுக்காக வெயிட் பண்றாங்க. சேனலோட லிங்க்கும் கீழே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மொட்டை மாடி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.